கழிச்சு வந்து பார்த்தோம்னா இது இழுத்துட்ருக்கும் கொஞ்சம், இவ்வளோ லிக்யூடாக இருக்காது. வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வீட் ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக, நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக இது வந்து. இன்னொன்று வந்து கொஞ்சம் இதே குடமிளகாய் இதெல்லாம் தான் போட்டு கோதுமை, கொஞ்சம் அரிசி மாவு, அதிகமான கோதுமை மாவு போட்டு ஒரு தோசைக்காக சில வெஜ் சேர்க்க போகிறோம். அதுக்கு என்ன போடுறோம்னு இப்போ பார்க்கலாம். நான் கோதுமை மாவு அதிகமாக, கொஞ்சோண்டு கேழ்வரகு மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு எல்லாம் போட்டு கோதுமை தோசை மாதிரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒன் மோர் மில்லட்ஸ் மாவு போட்டு நம்ம பண்ணுற மாதிரி ஒரு தோசை செய்யலாம். ஒரு கேலரி கான்ஷியஸ், அதே சமயத்தில் வெஜ்ஜு அதிகமாக சேர்த்து அதில் பண்ணுறோன்னும் போது நான் பீன்ஸ் வந்து கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு இந்த பீன்ஸ் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வச்சுட்டு இதில் வந்து வெங்காயம், குடமிளகா, கேரட்டு, பச்சை மிளகா இருக்குது. இது வந்து சும்மா ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ரொம்பலாம் இது இந்த வேகிற மாதிரி இது பண்ணக்கூடாது. இந்த பீன்ஸ் வந்து வேகிற வரைக்கும் வச்சுட்டு இதெல்லாம் மட்டும் சும்மா லைட்டாக அப்படி வதக்கிட்டு உடனே நம்ம அந்த கோதுமை மாவில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையாக செஞ்சு அது கூட இட்லி பொடி மாதிரி வச்சுக்கிற மாதிரியோ அல்லது மிளகாப் பொடியோ அந்த மாதிரி, இல்லை சட்னியோ, காரமாக ஒரு சட்னியோ வச்சு சாப்பிடலாம். இப்போது கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டேன். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மாவு பொருட்கள்லாம் நிறைய சேர்த்து இந்த தோசைங்க செய்யும்போது அது கொஞ்சம் நல்லா ஜீரணமும் ஆகுன்றதுனால கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌனாக வரும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு, ஏன்னா தோசைக்கு நம்ம போடுற உப்பு இதிலையே கொஞ்சம் போட்டு அந்த பீன்ஸ் சீக்கிரமாக வதங்கிடும்ன்றதுக்காக அந்த உப்பு போடுறேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்து தோசைக்கு பண்ண போகிறோமோ இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு நம்ம சேர்ப்போம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், அந்த பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக. இப்போது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு, அதாவது இடியாப்பத்துக்காக வாங்கினது இடியாப்பு மாவாக வச்சுக்கலாம், இல்லை சாதா அரிசி மாவு வச்சுக்கலாம். ஆனால் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நான் கோதுமை மாவையும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு, கோதுமை மாவினுடைய அளவு தான் அதிகமாக சேர்க்க போகிறேன், கேழ்வரகு மாவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த வெஜ்ஜெல்லாம் சேர்த்து நான் அதுக்கு தேவையான மாவு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணும்னா மிச்சம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பீன்ஸ் இப்போ வெந்துடுச்சு. இது கூட நல்லா பொடியாக நறுக்கினேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு உடனே நான் இந்த மொத்த மாவுலையும் இப்போ கேழ்வரகும் ஆட் பண்ணிட்டேன். இதில் அதிகமான ரேஷியோ கோதுமை மாவு தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக அரிசி மாவு. இது வந்து கொஞ்சம் இதில் பாதி, நம்ம கோதுமை போட்டதில் ஒரு பாதி அளவு கேழ்வரகு மாவு. மொத்த காய்கறியும் அதில் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் உப்பையும் அதிலே ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம தோசைக்கு இடையில் அதை கடிக்கும்போது அந்த காய்கறி கூட கொஞ்சம் சால்ட்டோடு வரும், சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் சால்ட்டோடு இருக்கும். அதனால் இப்போ இதை நல்லா 2 பக்கமும் 4 பக்கம் இது பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் அதை வதங்க தேவையில்லை, நம்ம உடனே அதை மாவில் கலந்துட போகிறோம். நம்ம எல்லாமே இந்த மாவில் போட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாக்கில் கொஞ்சம் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா அந்த காயிலே தேவையான அளவு போட்டுட்டனால விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக அடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அதில் போட்ட உப்பே இதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் இப்போயே நான் ஊற்றி சாப்பிட்டு போகிறேன்னா ஒரு 1/2 hour வேணால் வெளியில் வச்சுருக்கலாம். வச்சுருந்தா இதில் கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் இறங்கும், அதுக்கப்புறம் கூட ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே இதை ஏன் வச்சுக்க முடியாது, வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நாளைக்கு வேணும்னா. ஏன்னா கொஞ்சம் சூடாக எடுத்து நம்ம இதை வதக்கி போட்டோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிடும். ஒரு 1/2 hour வெளியே வச்சுருக்கலாம். 1/2 hour பொறுத்து கூட இது நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் இறங்கியிருக்கும், கொஞ்சம் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். அதனால் மீத மாவை நம்ம இன்னொரு 2 daysக்கு வேணும்னா கூட ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மாவை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நிறைய பூண்டை பொடியாக கட் பண்ணி போட்டு அதில் உப்பும் போட்டிருக்கேன். ப்ளைன் மிளகா அப்படி தான் இதில் நான் போட்டு உடனே இப்போ நிறுத்திடுவேன். அந்த பபுள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடியே இந்த இதை நிறுத்திட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதை தான் தொட்டு சாப்பிட போகிறேன் நான். ஆனால் இது வந்து வெறும் ப்ளைன் மிளகாத்தூள் நீங்கள் நினைக்கலாம், ஒன்றும் இல்லை. பிக் பாஸில் வந்து விஷால் வந்து பூண்டு சட்னி பண்ணி சாப்பாடு கலந்து கொடுத்தாருல இவருக்கு, விஜய் சேதுபதி அவர்களுக்கு, அதில் இது கூட தனியாத்தூள் சேர்த்துருக்காரு அவர். இதில் நான் தனியாத்தூள் சேர்க்கலாம், அவ்வளோதான். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு லிக்விட் ஸ்டேட்டில் நிறுத்திடணும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா இது இழுத்துட்ருக்கோம், கொஞ்சம் இவ்வளோ லிக்விடாக இருக்காது. இது இவ்வளவும் நம்ம செக்கு நல்லெண்ணெய் தான், அதனால் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோண்டு அதுக்கு வச்சு லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே போதும். அதனால் ரொம்ப மிளகாத்தூள் கெடுதி அப்படிலாம் இல்லை. இப்போ எக்கச்சக்கம் பூண்டு போட்டிருக்கோம்ல, அந்த ஹீட்டில் மொத்தம் பூண்டில் இருக்கிற எண்ணெய், பூண்டு ஆயில், பூண்டில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கும். இப்போ என்னென்னா உப்பு வந்து இதில் நிறைய கொஞ்சம் உப்பு அந்த மிளகாத்தூளுக்கு ஏறக்குறைய ஒரு பாதி
மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதில் ஒரு பாதி அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம எடுக்கிறதே அது வந்து இவ்வளோ தான் எடுப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆயிலினுடைய அளவு இப்படி இருக்காது, லிக்யூடாக கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நிறுத்திடணும். அதை நிறுத்திட்ட பின்னாடி கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். அப்புறம் தோசை ஊற்றும் போது இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஃபஸ்ட்டே தோசைக்கல்லில் ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம இந்த மாவை ஊற்றி அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த அளவுக்கு திக்கில் ஒரு பக்கம் சிம்லேயே வச்சு வெந்த பின்னாடி அந்த பக்கம் திருப்பி போடணும். இதில் வெஜ்ஜு தான் அதிகமாக இருக்கும். வெங்காயம், குடமிளகா, கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸு, இதனுடைய வெஜ்ஜு தான் அதிகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த கேலரியை கூட்டக்கூடிய அந்த அரிசி மாவு ரொம்ப கம்மி. அப்புறம் நம்ம கேழ்வரகு மாவு, அது கோதுமை மாவுனுடைய அளவில் பாதி தான் போட்டோம். அப்போது நமக்கு ரைஸ் மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்லன்னா திருப்தியே இருக்காது. வெஜ்ஜுன்றதை தனியாகவே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு கப் என்ன தான் நீங்கள் வெஜ் வந்து வெண்டைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல்னு சொல்லிட்டு கப்பு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபில் கிடைக்காது. இது கூட டெய்லி இதே மாதிரி பேட்டர்ன் சாப்பிட்டா வெறுத்துரும். அது ஒரு நாளைக்கு என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வரும். நம்ம ரைஸ் மட்டும் விட்டு ரைஸ்க்கு என்னெல்லாம் சாப்பிடுவோம், சைடில் ஒரு ஊறுகாய் வச்சுக்குவோம், ஒரு சிப்ஸ் வச்சுக்குவோம், ஒரு கப்பு பொரியல் வச்சுக்குவோம். அந்த குழம்பு சாம்பாராக இருந்தால் நிறைய காய் போட்ட சாம்பார் அதை கப்பில் எடுத்துக்கிட்டு ரைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் சாம்பார், ஒரு ஸ்பூன் பொரியல், கொஞ்சம் நடுவில் மாங்காய் ஊறுகாய் எதனா துளி அப்படி சாப்பிட்டோம்னா சாப்பாடு மாதிரி இருக்கும். அது ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆக மொத்தத்தில் மெயின் சாப்பாடு இதுதான் மதிய சாப்பாடு. அதை கூட நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு ஈவினிங்க்கு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 6 மணி 7 மணிக்கோ சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு எதனா விட்டமின் மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரொம்ப மைல்டு ஸ்நாக்ஸுங்க எதனா சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிடலாம் வித்தவுட் சுகர். சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருமே கேலரி கான்ஷியஸ்க்கு சுகர் இல்லாமல் காஃபி குடிச்சிட்டா என்றைக்குமே உங்களுக்கு காஃபி போட்டு யாராவது கொடுத்தா கூட பிடிக்காது. தொடர்ந்து ஒரு 20 டேஸ் குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் சுகர் யாருன்னா போட்டால் கூட பிடிக்காது. அது சுகர் இருக்கிறவங்க இல்லை, உடம்பு இது பார்த்துக்கிறவங்க, கேலரி கான்ஷியஸ் இருக்கிறவங்க எல்லாம் கூட அப்படியே அதை குடிக்கலாம். ஏன் அந்த காஃபி வந்து நல்லதில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அது வந்து குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய தேவையில்லாமல் அதிகமான மற்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகாமல் நிறைய கேலரி உணவுகளையும் ஸ்நாக்ஸையும் சாப்பிடாம அது ப்ரொடெக்ட் பண்ணுது. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுது உங்களுக்கு. அதனால் அதோடு நின்றுடுது. இல்லைன்னா உங்களுக்கு மற்ற ஸ்நாக்ஸுங்களையும் ரைஸ் இதையும் இப்போ எண்ணெய் பொருட்களையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். அதுக்கு அந்த வித்தவுட் சுகர் காஃபி சாப்பிட்றது எவ்வளோ மேல். ஒரு நாளைக்கு 3 இல்லைன்னா 4 இந்த மாதிரி இதுங்க கூட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணும்போது ஒரு ஃபில் ஆகிடும். மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடி நம்ம பண்ணுற விஷயங்க தான் என்றைக்கும் அது நம்ம சஸ்டெயினாக இருக்கும் அதில். அதனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குமே தவிர தெரிஞ்ச மாதிரி காஃபிலாம் குடிக்கக்கூடாது. இதை கோதுமையில் கூட கேலரி இருக்குது, அதில் கொஞ்சம் ரைஸ் போடுறீங்க அதில் கூட கேலரி இருக்குது. இப்படி பார்த்தா நம்ம எதையுமே செய்ய போகிறது கிடையாது. எதுவுமே வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அதை செய்ய போகிறதில்ல. ஆத்ம திருப்தியும் இதில் ரொம்ப முக்கியம். இதில் டாட்டாக இந்த மாதிரி பபிள் வந்துருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வெறும் கேழ்வரகு மாவு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் நல்லது, கோதுமையை விட கேழ்வரகு இந்த மில்லட்ஸு அது நல்லது. அது வந்து அதில் தோசை செஞ்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்டிங்களேன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சோண்டு அதில் கோதுமை மாவு கலந்துக்கினாலும் சரி, இல்லை கொஞ்சோண்டு ரைஸ் மாவு கலந்துக்கிட்டாலும் சரி, ஒரு வெடிப்பு மாதிரி வரும். திருப்பியே உங்களால் போட முடியாது அதை எப்போவுமே. அதனால் இந்த மாதிரி காம்பினேஷனில் கலக்கும்போது அந்த தோசை நல்லா வரும். பபிள்ஸ் வருது பாருங்கள், அப்படி வராது. வெறும் கேழ்வரகு மாவு போட்டிங்கன்னா மேலே வெடிப்படிப்பாக வரும். நீங்கள் என்ன தான் கொஞ்சம் கோதுமை மாவு கலந்தாலும் நீங்கள் அது ஒரு அந்த டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வர்றது கஷ்டம். அதனால தான் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக அந்த கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறது பெட்டர். திருப்பி போட்டுட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பி போட முடியாது. வெறும் கேழ்வரகு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை சொன்னோம்னா இவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ 3 ஹவர்ஸ் கழித்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். நாளைக்கு காலையில் பார்க்கறதுக்குள்ளே இன்னும் திக்காகிடும். அது இந்த அளவுக்கு லிக்யூட் ஆகிடுச்சு பாருங்கள். என்னன்னாலும் நம்ம இவ்வளோண்டு வச்சுட்டு துளி பொட்டு தொட்டு சாப்பிடணும். கேலரி ஏறாது. ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல சவுத் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் இது எண்ணெய் இது அப்படின்னா நம்ம இப்படி சாப்பிட போகிறதில்ல. அப்படியே நிறைய எடுத்து சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தான். இப்போது நான் இதை வச்சு இதில் நம்ம சாப்பிட்டுட்டு ஒன்றிலே போதும்னாலும் நிறுத்திடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும், ஓவர் பசியாக இருக்குதுன்னா இன்னும் ஒன்று சாப்பிட்டாலும், ஏன்னா உளுத்தம் பருப்பெல்லாம் இருக்கும் உள்ளன்றதுனால நிதானமாக மென்று சாப்பிட்டோம்னா ஒன்றே கூட போதும் போலலாம் விட்டுடலாம். இல்லைன்னா 2 சாப்பிட்லாம். இது வந்து நம்மளுக்கு கேலரி விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் விஷயத்தில் எல்லாமே வந்துடும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.